ஏ சித்தப்பா இப்படிதான்டா. சோஷியல் ட்ரிங்க், பார்ட்டி அது இதுன்னு முதல்ல லேசா ஆரம்பிச்சு அப்புறம் குடிக்கு முழுசா அடிமையாகி முழு நேர குடிகாரனா மாறி குடல் வெந்து செத்தாரு. அந்த குடும்பம் அம்போன்னு நடு தெருவுல நின்னுச்சு. எங்க அப்பா தான் அந்த குடும்பத்தையும் சேர்த்து பாத்துட்டு இருக்காரு. அன்னையில இருந்து எனக்கு குடிக்கிறவங்கள கண்டாலே ஆகாது. எதை வேணா பொறுத்துக்குவேன், ஆனா குடிக்கிறத மட்டும் பொறுத்துக்கவே மாட்டேன். இத பல தடவை உன்கிட்ட நான் சொல்லிருக்கேன்ல. சொல்லிருக்க. நீயும் டீ டோட்லரா தானே இருந்த, ஆனா இப்ப குடிச்சிட்டு வந்திருக்க. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. பவி அப்படி இல்ல, நான் வேணும்னு ஒண்ணும் பண்ணல. பவி டேய் வாடா இங்க வா. எந்திரி எந்திரி வா. ரெயின் ரெயின் கோ அவே காமதர் அழதே. ரெயின் ரெயின் கோ அவே. ரெயின் ரெயின் கோ அவே. பவி 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 இருடா வர இரு. வா செல்லோ சொர்க்கம் மாதவிழை நடக்கிறேன். ஏய் வரடா. ஏய் என்னடா இது, என்ன பண்ணிட்டு இருக்க? குட் நைட். தூங்கலாம் வா. பேசாம இரு. வா பவி. ஐயோ வா எந்திரி எந்திரிடா எந்திரி. ஏய் சந்தோஷ் எந்திரி எந்திரி எந்திரி. ஐயோ எந்திரிடா. ஐயோ இது என் பொண்டாட்டியா? எந்திரி. மழை நின்னு போச்சு பவி. ஏய் பவி ஹாய். ஹாய் பவி. ஹாய் பவி. என்னாச்சு இவளுக்கு? காலையிலே மூஞ்சி உருன்னு வச்சிருக்கா. அப்படி என்ன பிரச்சனை? நாம ஏதாவது அவனுக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கம் வந்துடக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி நான் வளர்த்திருக்கேன். நேற்று பாட்டில கோவத்துல சரக்கடிச்சிட்டனே. என்ன நடந்துச்சு, என்னென்ன பேசணும், ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரலையே. ஆமா, நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்? ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு. பவி ரொம்ப கோவத்துல இருக்கா போல. ஐயோ பெரிய கலாட்டாவே பண்ணிருக்கேன் போல. பவி நீ கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா பார்ட்டியில நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னமோ நடந்துட்டு போகுது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உன்கிட்ட எல்லாம் விளக்கம் கேட்கவும் நான் தயாராவும் இல்ல. பவி ப்ளீஸ் முதல்ல என்ன கொஞ்சம் பேச விடு. தப்புதான், ஆனா ஏன் எதுக்குன்ற ரீசன் கூட கேட்கலைன்னா எப்படி? அத்தை நான் கிளம்புறேன். அத்தை பவி கைய விடு சந்தோஷ்.
பவி சொல்றத கொஞ்சம் கேள. என் கைய விட போறியா இல்லையா? விட்டா ஓவரா தான் கத்துற. அப்படி என்ன பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன்? ஏதோ கம்பெனி பார்ட்டி, டிப்ரெஷன், கோவம், இயலாமை எல்லாம் சேர்த்து என்ன அமைக்கிருச்சு. ஒரு வெறுப்புல குடிச்சிட்டேன், அதுக்குன்னு ரொம்ப ஓவரா பண்ணிக்கிற. ட்ரிங்க்ஸ் பண்றது என்ன அவ்வளவு பெரிய கிரைமா? ஒரு சாதாரண விஷயம். அவன் டெய்லி குடிச்சிட்டு வர்றான். நான் என்னைய அறியாம பண்ணதுக்கு இவ்வளவு பெருசா நீ பேசுற? யாரு நான் பெருசா பேசுறேனா? குடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நீ நேத்துக்கு என்ன கண்டிஷன்ல வந்தேன்னு தெரியுமா உனக்கு? சுய நினைவே இல்லாம இருந்த உன்னை அத்தை எவ்வளவு சிரமப்பட்டு கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா? அத்தை மட்டும் இல்லனா குடிகாரன் கணக்கா ரோட்ல எங்கயாவது விழுந்து கடந்திருப்ப. அது மட்டுமா, பெட்ரூம்ல வந்து என்ன அட்டகாசம் எல்லாம் பண்ண. வாந்தி எடுத்து வீட்டையே நாசப்படுத்தி அதெல்லாம் அள்ளி போட நான் என்ன உன் வேலைக்காரியா? எவ்வளவு இன்டீசென்ட்டா நடந்துட்டடா நீ. முதல்ல குடி, அப்புறம் பப்பு, அப்புறம் டிஸ்கோ தேன்னு ஆரம்பிச்சு கண்டவ கூட சுத்துவ. அப்புறம் ஒழுக்கங்கிறதே இல்லாம போய் எவளையாவது வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து எனக்கு போட்டியா அவ கூட குடும்பம் நடத்துற ரேஞ்சுக்கு கேவலமா போயிடுவ. பவி, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நான் அப்படிலாம் பண்ணுவேனா? தெரியலையே. என் புருஷன் உத்தம, குடிக்க மாட்டான் தான் நினைச்சேன். அதான் அந்த நினைப்பையே நொறுக்கிட்டியே. மத்த விஷயத்துல மட்டும் எப்படி நம்புறது? அப்படிலாம் பேசாத பவி. இதுதாண்டி லாஸ்ட். இனிமே நான் உன்னோட நம்பிக்கையை காப்பாத்துறேன். ஒவ்வொரு தப்பா பண்ணிட்டு இதான் லாஸ்ட், இனிமே நான் பண்ணவே மாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்றது? குடிச்சா நிக்க கூட முடியாத அளவுக்கு இருக்க. உன் கோவம் எனக்கு புரியுது பவி. இனிமே நான் குடிக்க மாட்டேன். உன் மேல சத்தியம். ஆஹா, சத்தியம் பண்றியா? ஏற்கனவே போட்ட சத்தியத்தையே காப்பாத்த முடியல, இதுல இன்னொரு சத்தியம் வேறயா? பவி ப்ளீஸ் பவி, நடந்துருச்சு, விட்டுறேன். பேசி பேசி இப்படி கொள்ளாத. மன்னிச்சிரு, கொஞ்சம் மறந்துறேன். ஓகே சார், ஒண்ணு பண்ணலாமா? ஏன் ஆபீஸ்லயும் பார்ட்டி நடக்குது, அங்கேயே எல்லாரும் ஜாலியா குடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நானும் போய் குடிச்சிட்டு வரேன், நீயும் என்ன மன்னிச்சிடு, மறந்துடு. ஓகேவா? என்னடி சொன்ன? என்ன பேசுற? குட்டி, என்ன காரியம் பண்ற குட்டி? இப்படியா வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இப்படி அடிக்கிறது தப்புடா. நீ சும்மா இரு. கூட கூட வாயன்னா ஆம்பளை என்னதான் பண்ணுவான்? இதெல்லாம் நடக்கும்னுதான் அந்த கருமத்தை குடிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கினேன். தொட்டுட்டல்ல, அது பண்ற வேலைதான் இது. பவி 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 நெல்ல பவி, இது பாரு, கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். அவ அடிச்சத பாத்தீங்கல்ல அத்தை, அதுக்கப்புறம் எப்படி பொறுமையா இருக்க சொல்றீங்க? இது பாரு பவி, உன்னோட கோவம் ரொம்ப சரிதான். அந்த பையனுக்கு புத்தி கெட்டு போயிடுச்சு. அவன் புரியாம இப்படிலாம். அவன் யாரையும் புரிஞ்சுக்கவே மாட்டான். அவனை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதும் வேஸ்ட். என்ன விட்டு இல்ல 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 இல்ல, இது பாரு, இப்படி எல்லாம் பேசாத. நீ எனக்காக இங்க இருக்கணும். அவனை இப்ப மன்னிப்பு கேட்க சொல்ற உன்கிட்ட. நான் பேசுறேன் அவன்கிட்ட. நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத சொல்லிட்டேன். நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத. போயிடாத இரு. பவி பாவம், உன்னை நம்பி வந்த பொண்ணு. அவ இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கா. அதுக்கு நீதானே காரணம். நான் எப்படி காரணம்? என்ன இன்சல்ட் பண்ணி அப்செட் பண்ணி என்ன குடிக்க வச்சது நீங்க தானே. அந்த பார்ட்டிக்கு உங்களை வராதுன்னு சொன்னல, எதுக்கு வந்தீங்க? வந்ததும் இல்லாம கூட சேர்ந்து கேம் ஆடுறது, நடிக்கிறது. அது எப்படி தட்டி பாரு, எட்டி ஓத, உனக்கான வாசல் கதவு திறக்கும்னு டயலாக் விடுறீங்க. ஒரு நாள் கூட அந்த மாதிரி என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் மேடைக்கு செட் ஆகும், இந்த குடும்பத்துக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. அந்த கைதட்டல நீங்க இங்க எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் மிஞ்சம். குட்டி, நான் எதையுமே எதிர்பார்க்கல. பவி கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா. போப்பா. பொம்பளை வாசலை தாண்டி போறதுதான் தப்பு. அவளே எதுக்கு சமாதானப்படுத்தணும்?
எங்க போனாலும் இங்க தானே திரும்பி வரணும். அந்த திமிர் தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னது?